டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் உடைய தி ஆடிசி மூவி பார்த்தாச்சு. ஸ்டோரி என்னன்னா, ட்ரோஜன் வாருக்கு அப்புறமா ஆடிசி இந்த கிங் ஆஃப் இத்தாக்கா வார் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போன பிறகு, ஆனா ஆடிசி மட்டும் வீட்டுக்கு போகாம இருப்பாரு. ஆடிசியும் அவர் கூட இருக்கிற மிலிட்ரி ஆட்கள் எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு குகைக்குள்ள போவாங்க. அங்க சைக்ளோப் என்ற ஒரு ஜெயண்டான ஒரு மிருகம் ஒன்று இருக்கும். அந்த மிருகத்தோடைய கண்ணை பார்த்தீங்கன்னா ஆடிசி அழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த மிருகம் பிளைண்டா மாறிடும். அந்த மிருகத்துடைய பேரு சைக்ளோப். அந்த சைக்ளோப்புடைய தந்தையுடைய பேர் போசீடன் கடவுள் ஆடிசி மேல பயங்கரமான சாபனம் விடுவாரு. அந்த சாபத்தில் ஆடிசி மோசமான பயணங்கள்லாம் வரும். இன்னும் மோசமான ஒரு மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ணுவார். கடலில் நிறைய பிரச்சனை வரும், புயல் வரும். அவர் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாமே நிறைய பேர் இறந்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த பயணம் தான் இந்த படத்துடைய கதை. ஓவராலாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிசியோடைய ஜேர்னி, ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் அவர் போவார். ஒவ்வொரு ஐலாண்ட்லேயும் ஒவ்வொரு கதை இருக்கும். ஒவ்வொரு மிருகமும் ஃபேஸ் பண்ணுவார். ஆடிசிக்கும் அந்த சைக்ளோபுக்கும் நடக்கிற சண்டை ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேவில் வர சீன் எல்லாமே சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆடிசி அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே சர்சியை மீட் பண்ணுவாங்க. அந்த சர்சி ஒரு விட்சி உமன், ஒரு மந்திரவாதி. அண்ட் அந்த சர்சி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பண்ணியா மாத்துறது, வேற ஒரு மிருகமா மாத்துறது. அந்த சீனு, அந்த ஹோல் காட்சி, அந்த காட்சியுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மர்மமாக இருக்கும். அதுக்கப்புறம் பயங்கரமாக மாறும். அதுக்கப்புறம் எண்டிங்கில் ஒரு பொயட்டிக்கா, ஒரு ஃபிலாசபிக்கலாக நல்லாயிருக்கும். இந்த மூவியோடைய சவுண்ட் டிசைனிங், சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை நீங்கள் ஐமேக்ஸில் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல ஒரு சவுண்டு சிஸ்டம் இருக்கிற ஒரு தேட்டரில் பார்த்தா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். மேட் டேமன் உடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் நல்லாவே கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த மூவியை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போகாமல் நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன், ப்ரெஸ்டீஜ் இந்த மாதிரி மூவியை நீங்கள் இமேஜின் பண்ணி இந்த படத்தை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான். நம்ம ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் அவருடைய ஆக்டிங் சுமார் தான். நிறைய ஆக்டர்ஸோடைய ஆக்டிங் சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே, நோலனுடைய விஷுவல் திங்கிங், சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் டிசைன் இதுதான் இந்த படத்தை காப்பாற்றிருக்கு. இந்த ஆடிசி மூவியோடைய கேஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நிறைய சர்ச்சை இருக்குது. இதை பற்றி நான் செப்பரேட்டாக வேறு ஒரு வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்னு நான் வெயிட் பண்ணுறேன்.